வணக்கம். இப்போ நம்ம மூணார் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாப் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு வியூ பாயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது மூணார்லேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. கடல் மட்டத்திலிருந்து ஒரு 1700 மீட்டர் உயரத்தில் இருக்குது. இங்கேருந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அழகை ரசிக்கலாம். பெரும்பாலும் இது மேகக்கூட்டங்கள் நிறைந்து காணப்படும். இந்த மலைகளின் மேலே மிஸ்டியாக இருக்கும். ஆனால் நாங்கள் போன அன்றைக்கி வெயில் அடித்ததுனால தெளிவாக தெரியுது. இந்த இடத்துக்கு ஏன் டாப் ஸ்டேஷன்னு பேர் வந்தது அப்படின்னா, ஆங்கிலேயர் காலத்தில் இங்கேருந்து ஒரு ரோப்வே கீழே போயிருக்கு. குரங்கணிக்கு ரோப்வே இருந்திருக்கு. அந்த ரோப்வே வழியாக இங்கே விளைந்த தேயிலையெல்லாம் கொண்டு போயிருக்காங்க கீழே. அங்கேருந்து போடிக்கு போய் போடியிலேருந்து நம்ம நாட்டோட பல பகுதிகளுக்கும் அப்புறம் இங்கிலாந்துக்கும் தேயிலை கொண்டு போயிருக்காங்க. 1924 ஏற்பட்ட ஒரு பெரு வெள்ளத்தினால அந்த அமைப்புகள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இது எல்லாமே நம்மளை சுற்றிலுமே மேற்கு தொடர்ச்சி மலைகள் தான். அந்த கீழே பார்க்குறது தான் டிக்கெட் கொடுக்கக்கூடிய இடம். அங்கேருந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் நம்ம மேலே பார்க்கணும். நல்ல அடர்த்தியான மரங்கள் நிறைந்திருக்கிறது. எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலைகள். உயர்ந்த சிகரங்கள்லாம் இருக்குது. இதில் உயரமான இடங்கள் எங்கு பார்த்தாலும் ஒரே பச்சையாக இருக்கிறது. எவ்வளவு பச்சையாக இருக்குன்னு பாருங்கள். இப்போது அந்த கீழே தெரியுது தேனி மாவட்டம். இப்போது எதிர்த்தாப்பில் ஒரு மலை தெரிகிறது. அதுக்கு பின்னாடி கருப்பாக ஒரு மலை தெரியுது பாருங்கள். அதான் கொடைக்கானல். கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கிளாவரை, மன்னவனூர் அந்த இடங்கள். அதுக்கு இந்த பக்கம் தெரிகிறது அகமலை. இப்போ கீழே தெரிகிறது அந்த சமவெளி தேனி மாவட்டம். அங்கே நீர்நிலை ஒன்று தெரியும். அதாவது நேரடியாக பார்த்தா தெரியும். அந்த நீர்நிலை அது வைகை அணை. இப்போ பார்க்குறது அந்த அகமலையோட தொடர்ச்சியான மலைகள், குரங்கணி, கொட்டக்குடி அந்த ஏரியாக்கள். கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இடம் இந்த டாப் ஸ்டேஷன்.